வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். பொதுவா ஹாரர் படம் அப்படின்னாலே நமக்கு தனி ஒரு பயம் இருக்கும். ஆனா ஹானிபல் பட டீம் கிட்ட இருந்து ஒரு ஹாரர் படம் வந்தா எப்படி இருக்கும்? அந்த படம் தான் 2025 வெளிவந்த டஸ்ட் பன்னி படம். மட்ஸ் மிக்கல்சன் நடிப்புல வெளிவந்த இந்த படம் ஒர்க் அவுட் ஆனிச்சா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஹீரோ மட்ஸ் மிக்கல்சன் ஒரு அசாசினா இருக்கிறாரு. ஒரு நாள் ஒரு 8 வயசு சின்ன பொண்ணு தன்னுடைய கட்டிலுக்கு அடியில ஒரு பெரிய மான்ஸ்டர் பன்னி இருக்கிறதாகவும், அந்த பன்னி தன்னுடைய அப்பா அம்மாவை கொன்னுட்டதாகவும் அந்த சின்ன பொண்ணு நினைக்கிறாங்க. சோ தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கிற ஹீரோ கிட்ட அந்த சின்ன பொண்ணு உதவி கேட்கறாங்க. இதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணும் ஹீரோவும் ஒண்ணு சேர்ந்து அந்த மான்ஸ்டர் பன்னிய வேட்டையாட போறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதையும், உண்மையிலேயே அந்த பன்னி இருக்கா இல்லையா, இல்ல வெறும் கற்பனையா அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஹீரோ மட்ஸ் மிக்கல்சன் எப்பயும் போல அமைதியான, அதே நேரத்துல மிரட்டலான நடிப்பு மூலமா இந்த படத்தை தாங்கி நின்றுக்கிறாரு. படத்தோட டைரக்டர் பிரியான் ஃபுல்லர் ஒரு ஹாரர் அட்மாஸ்பியரை தன்னுடைய மேக்கிங் மூலமா நேர்த்தியா கொண்டுட்டு வந்திருக்கிறாரு. இந்த படம் 1 மணி நேரம் 45 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய ஷார்ட்டான படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். ஒரு சாதாரண வீடு எப்படி ஹாரரா மாறுது அப்படிங்கிறத கேமரா ஒர்க் மூலமா பிரமாதமா கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த படத்துல ஹாரரை தவிர்த்து ஹீரோவுக்கும் அந்த சின்ன பொண்ணுக்கும் இடையே இருக்கிற எமோஷன் பாண்டிங்க காட்சிகளா நல்லாவே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. படத்தோட சவுண்ட் டிசைன் சூப்பராகவே இருக்குது. இந்த படத்தை நீங்க ஹோம் தியேட்டர்ல பார்க்கும்போது நல்ல ஒரு சீட்டேஜ் மொமெண்ட்டை தரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட முதல் 30 நிமிஷமும் கடைசி 35 நிமிஷமும் நல்லாவே இருக்குது. ஆனா அந்த மிடில் ஆஃப் த போர்ஷனுக்கு ரைட்டிங்ல இன்னுமே இவங்க கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம். படத்துல வர கிளைமேக்ஸ் காட்சிகள் ஓகே அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. கிளைமேக்ஸை இன்னுமே நல்லா கொண்டுட்டு வந்திருக்கலாம். படத்துல வர த்ரில்லர் காட்சிகளை இன்னும் இவங்க கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கலாம். ஓவராலா இந்த படம் ஒரு டீசென்ட் வாட்ச் தான். 10க்கு 6.6 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படம் ஃபேமிலி வாட்சபிள். விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.